இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கலைக்க வேண்டியது அம்னோவை தான், பெர்சத்துவை அல்ல. முஹிதின் பதிலடி. பெர்சத்து கட்சியை கலைத்துவிட்டு கூண்டோடு அம்னோவில் வந்திணையுமாறு முன்வைக்கப்பட்ட பரிந்துரையை பெர்சத்து தலைவர் தான் ஸ்ரீ முஹிதின் யாசின் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். அந்த பரிந்துரை உண்மையில் தலைகீழாக உள்ளது. பார்க்க போனால் அம்னோ தான் கலைக்கப்பட்டு அதன் மொத்த உறுப்பினர்களும் பெர்சத்துவில் இணைய வேண்டும் என அந்த முன்னாள் பிரதமர் சொன்னார். அம்னோவை விட பெர்சத்துக்கே அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். சட்டமன்ற உறுப்பினர்களும் எண்ணிக்கையும் அப்படியே. ஆக பெர்சத்துவை கலைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என அந்த பரிந்துரையை முன்வைத்த அம்னோ மூத்த உறுப்பினர்களின் கிளப்புக்கு முஹிதின் பதிலடி கொடுத்தார். அம்னோவை போல் கொள்கையை அடகு வைத்துவிட்டு டிஏபியுடன் கூட்டணி வைக்கும் கட்சி நாங்கள் அல்ல என்றார் அவர். இவ்வேளையில் அடுத்த பொது தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை. கட்சியின் உயர்மட்ட குழு கூடி பின்னர் அது குறித்து விவாதிக்கும் என அவர் சொன்னார். நெகிரி செம்பிலான் ஜெம்போலில் ஜெராம்பாடாம் சட்டமன்ற தொகுதிக்கான பெரிக்கத்தான் நேஷனல் ஒருங்கிணைப்பு அலுவலக திறப்பு விழா மற்றும் நோன்பு பெருநாள் உபசரிப்பில் பங்கேற்ற போது தான் ஸ்ரீ முஹிதின் அவ்வாறு கூறினார். சென்னையில் 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு. மலேசியாவை பிரதிநிதித்து தான் ஸ்ரீ நடராஜா தலைமை ஏற்பு. தமிழகத்தின் சென்னையில் 6வது முறையாக அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. 14 நாடுகளில் இருந்து 1000 பேராளர்கள் பங்கேற்கும் 3 நாள் இம்மாநாட்டினை நேற்று SRM பல்கலைக்கழகத்தில் தமிழக ஆளுநர் திரு RN ரவி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். மலேசிய பேராளர் குழுவுக்கு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தலைமை ஏற்றிருந்தார். அதோடு மாயிகா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம் சரவணனும் மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் மக்களின் தலைவர் டாக்டர் சிவகுமாரும் கலந்து கொண்டார். SRM பல்கலைக்கழகத்தின் தோற்றுநரும் வேந்தருமான பாரிவேந்தர் முன்னிலையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் சிறப்பம்சமாக ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட மாநாட்டு நினைவு மலரின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளும் கௌரவம் தான் ஸ்ரீ நடராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. தமிழக ஆளுநர் RN ரவியிடம் இருந்து ஸ்ரீ நடராஜா அதனை பெற்றுக்கொண்டார். இவ்வேளையில் மயிலாடுதுறை ஐயாசாமி எழுதிய அபிராமி அந்தாதி நூலும் அந்நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது. 30ஆம் நிறைவாண்டை விமர்சையாக கொண்டாடிய டி ராட்டனா சமூக நலச்சங்கம். ஆந்தோனி லோக் சிறப்பு வருகை. டி ராட்டனா சமூக நல சங்கம் தனது 30வது நிறைவாண்டை நேற்று விமர்சையாக கொண்டாடியது. செராஸில் உள்ள பிரபல உல்லாச தளத்தில் இதயங்களை ஒளிர செய்தல், வாழ்க்கையை மாற்றுதல் என்ற கருப்பொருளில் இரவு விருந்தோடு அந்நிகழ்வு நடைபெற்றது. நன்கொடையாளர்கள், பயனாளிகள், வர்த்தக பிரமுகர்கள் என 2000 பேர் பங்கேற்ற இந்த விருந்தில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார். தமது உரையில் 30 ஆண்டுகளாக டி ரத்னா சமூக உதவிகளை மட்டும் செய்து வரவில்லை, மாறாக கண்ணியத்தையும் தூண்டுகிறது. இன்று இரக்கத்தை உறுதியாக மாற்றமாக மாற்ற நாம் உறுதி எடுப்போம் என அவர் கூறினார். கலாச்சார நடனங்கள், இசை நிகழ்ச்சி, K-pop ஃபியூஷன் நடனம் என டி ராட்டனா குழந்தைகளின் தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். சொந்தமாக வரி வசூலிக்க கிளந்தானை அனுமதிக்க வேண்டுமா? வாய்ப்பில்லை என்கிறார் ரபிசி. சொந்தமாக வரி வசூலிக்க பாஸ் தலைமையிலான கிளந்தான் அரசு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை பொருளாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரபிசி ரம்லி நிராகரித்துள்ளார். பாசிர்மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நிக் நஸ்மி சபாவி சாலேவின் இந்த யோசனை நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்று. அதோடு விரும்பிய வளர்ச்சி வாய்க்காது என்று ரபிசி சுட்டிக்காட்டினார். கிளந்தானில் தண்ணீர் பிரச்சனையை பெரும் பிரச்சனையாக உள்ளது. ஒருங்கிணைக்கப்பட்ட பேருந்து முனைய கட்டுமானமும் முழுமை பெறாமல் உள்ளது. இந்த லட்சணத்தில் கிளந்தான் அரசாங்கத்தால் எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியும்? ஒருவேளை வரி வசூலிப்பில் சுயாட்சி உரிமை வழங்கப்பட்டால் மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்பான பிரச்சனைகளை கிளந்தான் தீர்த்து விடுமா என தனது சமூக ஊடக பக்கத்தில் ரபிசி கேள்வி எழுப்பினார்.
கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி வரி வசூலிக்கும் உரிமை மத்திய அரசாங்கத்துக்கே வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மலேசியர்களின் உண்மை சம்பள விகிதம் 3 மடங்கு சரிவு. பேங்க் நெகேரா முன்னாள் ஆளுநர் கவலை. மலேசியர்களின் உண்மை சம்பள விகிதம் கடந்த 40 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3 மடங்கு குறைந்திருப்பதாக பேங்க் நெகேரா முன்னாள் ஆளுநர் தான் ஸ்ரீ முகமது இப்ராஹிம் கூறியுள்ளார். பல்கலைக்கழக பட்டதாரிகளின் தற்போதைய தொடக்க சம்பளம் மாதத்திற்கு 2000 முதல் 3000 ரிங்கிட் என்ற அளவில்தான் உள்ளது. இதுவே 1984ஆம் ஆண்டில் பட்டதாரிகளின் தொடக்க சம்பளம் 1300 ரிங்கிட்டாக இருந்தது. நடப்பு பணவீக்க விகிதமான 5 விழுக்காட்டை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இப்போதைய பட்டதாரிகளின் சம்பளம் பார்க்க போனால் 7000 முதல் 8000 ரிங்கிட்டை எட்டி இருக்க வேண்டும். இது 1980ஆம் ஆண்டுகளில் வாங்கும் சக்தியான 300 முதல் 400 ரிங்கிட்டுக்கு சமமானதாகும். ஆக சம்பள விகிதம் இந்த 40 ஆண்டுகளில் 3 மடங்கு சரிந்திருப்பதே நிதர்சனம் என அவர் கூறினார். மலேசியர்கள் நடுத்தர மற்றும் குறைந்த வருமான வட்டத்தில் சிக்கிக் கொண்டிருப்பது இன்று நேற்று வந்த பிரச்சனை அல்ல, காலம் காலமாக நீடிப்பதுதான். அந்நிய தொழிலாளர்களையே அதிகம் சார்ந்திருப்பது, உயர் ஊதிய மற்றும் தரமான வேலைகளை ஏற்படுத்த தவறியது, கல்வி முறையில் காணப்படும் பலவீனங்கள் உள்ளிட்டவை அதற்கு காரணம் என்றார் அவர். 200 முறை பாம்பு கடி வாங்கிய ஆடவரின் ரத்தத்தில் அபூர்வ விஷமுறிவு மருந்து. அமெரிக்காவில் 20 ஆண்டுகளாக வேண்டுமென்றே பாம்பு விஷத்தை தனக்குள் செலுத்திக் கொண்ட ஆடவரின் ரத்தம் தற்போது மனித குலத்திற்கே ஒரு வரப்பிரசாதமாக மாறியுள்ளது. இது ஒரு இணையற்ற விஷமுறிவு மருந்தை உருவாக்க உதவி இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். டிம் ஃப்ரெடி எனும் அவ்வாடவரை சோதனைக்கு உட்படுத்தியதில் அவரின் ரத்தத்தில் காணப்பட்ட ஆன்டிபாடி எனப்படும் நோய் எதிர்ப்பு புரதங்கள் பல்வேறு ஆபத்தான பாம்பு விஷங்களிலிருந்து பாதுகாப்பது தெரிய வந்தது. இந்த விஷமுறிவு மருந்து மிகவும் கொடியதான கருப்பு மாம்பா, நாகம் உள்ளிட்ட 13 வகை பாம்புகளுக்கு எதிராக 100 விழுக்காடு செயல்படுகிறது. இந்த 18 ஆண்டுகளில் நாகப்பாம்பு உள்ளிட்ட பல வகை பாம்புகளிலிருந்து தயாரித்த 700க்கும் மேற்பட்ட விஷ ஊசிகளை தானாகவே தனது உடம்பில் செலுத்தியுள்ள ஃப்ரெடி பல்வேறு கொடிய பாம்புகளிடமும் 200 முறை கடிபட்டுள்ளார். இந்நிலையில் ஒரு பொதுவான விஷ முறிவை கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்கள் முற்பட்ட போதே அவர்களின் கண்களுக்கு ஃப்ரீடி தென்பட்டார். சோதனைக்காக ஒருமுறை ஃப்ரீடி உடலில் விஷத்தை செலுத்திய போது அளவுக்கு அதிகமான விஷத்தால் அவர் கோமா நிலைக்கு சென்று 4 நாட்கள் உயிருக்கு போராடினார். மரணத்தின் விளிம்புக்கே சென்று வந்தாலும் தன்னால் மனித குலத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும் என்கிறால் இது தமக்கு பெருமையே என்றார் ஃப்ரெடி. சிங்கப்பூர் ஆஸ்திரேலிய பொது தேர்தல்களில் ஆளுங்கட்சிகளே அமோக வெற்றி. சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவில் சனிக்கிழமை நடைபெற்ற பொது தேர்தல்களில் ஆளுங்கட்சிகளே அபார வெற்றி பெற்றுள்ளன. இரு நாடுகளிலும் தேர்தல் கடுமையாக இருக்கும் என்ற கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி வாக்காளர்கள் நடந்த அரசாங்கங்களுக்கு அமோக வெற்றி கிடைத்துள்ளது. சிங்கப்பூரில் ஆளும் PAP கட்சி 97 நாடாளுமன்ற தொகுதிகளில் 87 இடங்களை கைப்பற்றியது. அது பெற்ற மொத்த வாக்குகள் 65.65 விழுக்காடாகும். 2020 பொது தேர்தலை விட இது 4 விழுக்காடு அதிகமாகும். பிரதமர் என்ற முறையில் லாரன்ஸ் வாங் சந்தித்த இந்த முதல் தேர்தலில் சிங்கப்பூர் வாக்காளர்கள் அவருக்கு 2/3 பங்குக்கும் அதிகமாகவே வெற்றியை அள்ளி கொடுத்துள்ளனர். செல்வாக்கு மிக்க முன்னாள் பிரதமர் லீ சியான் லூங்கின் நிழலிலிருந்து விலகி அரசாங்கத்தையும் PAP கட்சியையும் தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இதன் மூலம் லாரன்ஸ் வாங்கிற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. சிங்கப்பூரில் 1965ஆம் ஆண்டிலிருந்து PAP கட்சியே ஆட்சி செய்து வருகிறது. கொள்கை முயற்சியின் போது தூங்கிக் கொண்டிருந்த ட்ரெய்லர் ஓட்டுநருக்கு காயம். குவாலஸ்லாங்கூர் செகின்சாங்கில் முகமூடி அணிந்த 2 ஆடவர்கள் கொள்ளையிட முயன்றதில் தூங்கிக் கொண்டிருந்த ட்ரெய்லர் லாரி ஓட்டுநர் காயமடைந்தார். வியாழக்கிழமை இரவு 11 மணியளவில் பாரிட் எம்பார்ட் எண்ணெய் நிலையம் அருகே இச்சம்பவம் நிகழ்ந்தது. ஹீனோ ரக ட்ரெய்லரின் கண்ணாடிகளை உடைக்கப்பட்ட கொள்ளையர்கள் ஓட்டுநருக்கு சொந்தமாக பொருட்களை திருட முயன்றனர். கண்ணாடி சிதறல்கள் பட்டு 54 வயது ஓட்டுநர் வலது கையிலும் இடது காலிலும் காயமுற்றார். இதனால் பதற்றமடைந்த கொள்ளையர்கள்
பழுப்பு நிற ஹோண்டா அல்லது டொயோட்டா வியாஸ் என நம்பப்படும் காரில் ஏறி தப்பிச் சென்றனர். காரின் பதிவு எண்ணை உறுதிப்படுத்த இயலவில்லை. இந்நிலையில் கொள்ளை முயற்சி தொடர்பில் 2 சந்தேக நபர்களையும் குவாலஸ்லாங்கூர் போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது. போப்பாண்டவர் உடையில் AI படம் சர்ச்சையில் சிக்கிய அமெரிக்க அதிபர் டிரம்ப். போப்பாண்டவர் உடையில் தாம் இருப்பது போன்ற புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அடுத்த போப்பாண்டவர் யாராக இருக்கும் என கேட்ட கேள்விக்கு நானே போப்பாக இருக்க விரும்புகிறேன் என நகைச்சுவையாக கூறி ட்ரம்ப் அந்த படத்தை வெளியிட்டுள்ளார். AI அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இப்படம் தற்போது வைரலாகி கண்டனங்களை குவித்து வருகிறது. அதிபர் என்ற உச்ச அதிகாரத்தில் இருப்பவருக்கு எதிலெல்லாம் விளையாடுவது என்ற இங்கீதம் இல்லையா என வலைதளவாசிகள் அவரை வறுத்தெடுத்து வருகின்றனர். கத்தோலிக்க திருச்சபை தலைவராக இருந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் அண்மையில் காலமானதை அடுத்து புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்படுகிறார். அதற்காக வேட்டிகன் சிட்டியில் வரும் 7ஆம் தேதி கர்தினால்கள் ரகசிய கூட்டம் நடைபெற உள்ளது. புதிய போப் தேர்வு செய்யப்பட்டதை உலகிற்கு தெரிவிக்கும் வகையில் புகைப்போக்கியும் பொருத்தப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய எரிமலை பகுதியில் தவறி விழுந்த மலேசிய மலையேறி. மலேசியாவை சேர்ந்த மலையேறி ஒருவர் இந்தோனேஷிய எரிமலையில் இருந்து தவறி விழுந்திருக்கின்றார். வடநூசா தெங்காரா லாம்பாக் தீவில் உள்ள ரிஞ்சானி எரிமலை பகுதியில் சனிக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்தது. இந்தோனேஷிய தேசிய பூங்கா அதனை உறுதிப்படுத்தியது. பல்வேறு அரசு நிறுவனங்கள் இணைந்து தேடல் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. REG எனப்படும் சுருக்கமான அடையாளம் கூறப்பட்ட அவ்வாடகர் 23 பேர் கொண்ட குழுவுடன் மே 1ஆம் தேதி மலையேறும் நடவடிக்கையில் இணைந்துள்ளார். இந்நிலையில் திடீரென நிதானம் இழந்து அவர் விழுந்ததாக தெரிகிறது. மலையேறுவதும் உடலுக்கு உற்சாகமான நடவடிக்கைதான். ஆனால் பாதுகாப்பு அதைவிட முக்கியம் என்பதால் மலையேறிகள் அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என தேசிய பூங்கா நினைவுறுத்தியது.